வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து என்னோடய ஃபேமிலியோட ஒரு பர்சனல் மேட்டர் பற்றி இந்த வீடியோ போடுறேன். இது என்ன வீடியோனா, இட்ஸ் அபவுட் தி சூளைமேடு F5 போலீஸ் ஸ்டேஷன். அங்கே வந்து என்னென்ன ப்ராப்ளம் பண்ணுறாங்க. ஆக்சுவலி வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து இட் இஸ் பில்ட் ஆன் இட் இஸ் கிவன் அவுட் டு ரெண்ட். எங்கள் பாட்டி, எங்கள் அப்பாவோட அம்மா வந்து போலீஸ் ஸ்டேஷன் சூளைமேடு F5 போலீஸ் ஸ்டேஷன் அவங்களுக்கு ரெண்ட் கொடுத்துருக்காங்க. அது எப்போன்னா அந்த எக்ஸாக்ட் 1981 நினைக்கிறேன், எக்ஸாக்ட் டேட் தெரியாது. அவங்க வந்து எங்கள் பாட்டியும் அப்போ இருந்த கமிஷனர் ஆஃப் போலீஸ் வந்து நான் நினைக்கிறேன் வால்டர் தேவாரம் நினைக்கிறேன், அவரு கூட வந்து ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு 1280 எவ்வளோ ரூபா, அது வந்து 3000 ஸ்கொயர் ஃபீட் ஹவுஸு. அந்த டோட்டல் ஏரியா வந்து 7 கிரவுண்ட்ஸு, சூளைமேடில் 7 கிரவுண்ட்ஸ் ஏரியா. டோட்டலாக வந்து 1280 ருபீஸ் பர் மந்த்துக்கு வந்து வாடகை விட்டுருக்காங்க. அவங்க வந்து என்ன ஆயிடுச்சு, எங்கள் பாட்டி வந்து இந்த பாட்டி வந்து என்ன ஆயிடுச்சு, அவங்க வந்து இறந்துட்டாங்க. அவங்க வந்து எக்ஸாக்ட் டேட் வந்து எப்போன்னா நான் வந்து எக்ஸாக்ட் டேட் தெரியாது. பாட்டி வந்து ஷீ பாஸ்ட் அவே 1989 இறந்துட்டாங்க அவங்க. ஷீ பாஸ்ட் அவே இன் 1989. அது வரைக்கும் வந்து போலீஸ் வந்து ரெண்ட் பே பண்ணியிருக்காங்க 1280 ருபீஸ் ஃபார் 3000 ஸ்கொயர் ஃபீட்டு ஹவுஸு அண்ட் 7 கிரவுண்ட்ஸ் ஏரியா. அங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து இருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் ஷீ பாஸ்ட் அவே தே டிட் நாட் ரெனியூ த ரெண்டல் அக்ரிமெண்ட் நார் டிட் தே பே த ரெண்ட் வந்து ரிவைஸும் பண்ணலை, பேயும் பண்ணலை, ரெண்டல் அக்ரிமெண்ட்டையும் ரெனியூ பண்ணல. ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து இட் இஸ் ஒன்ஸ் அ பர்சன் இஸ் டிசீஸ்ட் த ரெண்டல் அக்ரிமெண்ட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி நல்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் ரெனியூ பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாம் எவ்ரி ஹியர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு எய்தர் டு பப்ளிஷ் அ நியூ ரெண்டல் அக்ரிமெண்ட் வித் நியூ ரெண்ட் ஆர் யூ ஷுட் வெக்கேட் த ப்ராப்பர்ட்டி. ஒரு போலீஸ் வந்து இட் இஸ் சப்போஸ் டு டேக் கேர் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். அவங்க வந்து லா பிரேக் பண்ணக்கூடாது, அது வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஒரு போலீஸ் ஸ்டேஷனும் ஒரு இவங்களே வந்து ஒரு லா பிரேக் பண்ணுற மாதிரி வந்து ஒரு இடத்த வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. தெர் இஸ் நோ ரெண்டல் அக்ரிமெண்ட்டு. அவங்க வந்து டில் திஸ் டே 2026 இது வரைக்கும் தே ஹவ் ஆக்குபைட் த ப்ராப்பர்ட்டி அண்ட் they say that they have told கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். என்னாச்சு, இப்போ அவங்களோட 6 ஹியருக்கு நடுவில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி மேலே தகராறு இருக்குது. இது கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். கோர்ட்டோட கேஸ் நேம் வந்து CS 15891/2005, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து CS 743/2005, CNR நம்பர் HCMA 01013443/2005. அதுக்கு வந்து நாங்கள் அந்த கேஸை வின் பண்ணியாச்சு. எங்களோட ஃபேமிலி தான் கேஸ் போட்டது. we have won the case and we are waiting, we have obtained the judgment copy கூட வாங்கியாச்சு. அது வந்து என்னென்னா we have put a case for a 1/6 share. எங்களுக்காக 1/6 ஷேர் ஒதுக்கணும். அந்த 1/6 ஷேர் வந்து எங்களுக்கு ஒதுக்கியாச்சு, உங்களுக்கு வந்து இது பண்ணியாச்சுன்னு சொல்லிவிட்டு, உங்களுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சாச்சுன்னு சொல்லி கோர்ட்டில் ஜட்மெண்ட் வாங்கியாச்சு. இப்போ வந்து அது ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணோன்னா அது வந்து இந்த ஓவர்சியர் வச்சு அப்புறம் வந்து 6 பேரில் ஒரு ஆளோட ஷேரு அவங்க 6 பேர்கிட்ட கேட்டுட்டு அவங்களோட ரெஸ்பான்ஸ் வாங்கிட்டு அந்த ஒரு ஆள் எங்களோட ஷேர் வந்து தனியாக எடுத்து வைக்கிறது தான் இது. இதில் போலீஸ் என்னென்னா they are saying that நீங்கள் 6 பேரும் வாங்க, நாங்கள் வந்து எங்கள் சைன் போட்டுட்டு நாங்கள் வந்து வெக்கேட் பண்ணிடுறோம் சொல்கிறாங்க. பட் தட் டசன்ட் மேட்டர். அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லோக்கல் ஸ்டாண்டே இல்லை. அவங்க அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியில் இல்லீகலாக ஆக்குபை பண்ணக்கூடாது. அவங்க வந்து 1989 எப்போ எங்கள் பாட்டி இறந்து போனாங்களோ, எங்கள் அப்பாவோட அம்மா இறந்து போனாங்களோ,
அப்போவே வந்து அவங்க வந்து வெக்கேட் பண்ணி போயிருக்கணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அவங்களுக்கு வந்து தே கெனாட். இப்போ வந்து ஒரு ரவுடி இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து ஒரு இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஒரு இடத்துல ரெண்ட்டுக்கு இருக்கான். அந்த அசம்பாவிதமாக அந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற ஓனர் வந்து செத்து போயிடுறான். அப்போ வந்து அந்த ரவுடி வந்து என்ன பண்ணுவான், அங்கேயே இருப்பான். அப்புறம் அவன் வந்து எதாவது ஃபேக்காக ஏதாச்சும் இது பண்ணிவிட்டு ரெண்ட்டு கொடுக்காம அவன் வந்து ஃபேக்காக ஏதாச்சும் பட்டா ஏதாவது ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி அவந்து தான் சொல்லுவான். அந்த மாதிரி இருக்குது போலீஸ் பண்ணுறது. they have to have vacated that property the day my grandmother died. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, இவங்க 6 பேரும் ஒத்துக்கல அப்படின்றாங்க. நாங்கள் வந்து இப்போ திருப்பியும் நாங்கள் வந்து சிஎம் சாருக்கு பெட்டிஷன் போட்டிருக்கோம். நான் வந்து பெட்டிஷன் போட்டுட்டேன். நான் அது படிக்கிறேன் கேளுங்க. எங்கள் அம்மா, நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலி வந்து 2 எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்காங்க. எங்கள் அப்பா ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன், எங்கள் அண்ணன் ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேனு. எங்கள் அப்பாவும் ஆர்மியில் இருந்து இறந்துட்டார், எங்கள் அண்ணனும் வந்து ஆர்மியில் இருந்து இறந்துட்டார். நான் இந்த லெட்டர் படிக்கிறேன் பாருங்கள். plight of widow of an ex-serviceman aged 81 and his legal age in getting his share of the property left by his grandparents for the past 54 years நாங்கள் ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வந்து எங்கள் அம்மா வந்து ஷீ இஸ் அ விடோ. எங்கள் அப்பாவோட இது ஐடி நம்பர் வந்து JC87012H. எங்கள் அப்பா பேர் வந்து கேஜி சுரேந்திரன். அவர் 1993 இறந்துட்டார். அவர் வந்து சுபேதாராக இருந்தார் ஆர்மியில். அப்புறம் நாகாலாண்டு, அஸ்ஸாமு, ஜாம்நகர் அங்கெல்லாம் இருந்திருக்காரு. இப்போ கார்கில்ல கூட சர்வ் பண்ணியிருக்காரு. அவர் இறந்தது பிற்பாடு அவங்களுக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து 4 பிள்ளைங்க. நான், எனக்கு ஒரு அக்கா, 2 அண்ணா. மூத்த அண்ணாவும் ஆர்மியில் இருந்தார். அவர் ஆர்மி மெடிக்கல் கோரில் அவரும் கார்கில்ல சர்வ் பண்ணார். அவரும் இறந்துட்டார் ஆர்மியில் இருந்துட்டு. இதான் எங்கள் அம்மா, எங்கள் ஃபேமிலியோட சுச்சுவேஷன். நாங்கள் வந்து ஃபேமிலியில் 2 பேர் ஆர்மியில் இறந்துருக்காங்க. ஆர்மியில் இருக்கும்போது இருக்கலாம், ரிட்டையர்மெண்ட் ஆகி காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி ஆர்மியில். ஸோ கார்கில்னாலே உங்களுக்கு தெரியும், கார்கில் வந்து எவ்வளோ ஹை ஆல்டிடியூடு. அந்த ஆல்டிடியூடு 6000 7000 மீட்டர்ஸில் இருக்கிற ஆல்டிடியூடில் வந்து மனுஷங்க போனாலே வந்து அவங்களுக்கு பெர்மனெண்ட்டாக வந்து சேஞ்ச் ஆகிடும், பாடி சேஞ்ச் ஆகி தே வில் ஸ்டார்ட் அப்படியே ஹெல்த் டிட்டீரியேட் ஆகி இறந்துருவாங்க. அது மாதிரி எங்கள் அப்பாவும் இறந்துட்டேன். எங்கள் அம்மா அவரோட மூத்த பிள்ளையும் இறந்துட்டாங்க. அவர் வந்து எங்கள் அண்ணன் வந்து 2010 இறந்துட்டார். அவருக்கு வந்து ஒரு ஒய்ஃப் இருக்குது, ஒரு ஆர்டிஸ்டிக் சைல்டும் இருக்குது. இதுதான் எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன். நீங்கள் இதை யோசிச்சு பாருங்கள். இந்த அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய குடைச்சல் கொடுக்கறது இந்த போலீஸ் ஸ்டேஷனு. இந்த போலீஸ் ஸ்டேஷனோட என்னென்னா, நாங்கள் வந்து சிஎம்க்கு வந்து பெட்டிஷன் போட்டோம். சிஎம் வந்து பெட்டிஷனை வந்து ஃபார்வர்ட் பண்ணார் இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு. ஆனால் இவர் வந்து எங்கள் 6 பேரையும் கூப்பிட்டுட்டு இவங்களுக்கு இந்த 6 எங்கள் அப்பாவோடைய 6 இயர்ஸில் மற்ற இயர்ஸ் இருக்காங்கள, அவங்க வந்து கவுண்டர் பெட்டிஷன் வந்து கொடுக்குறாங்க. போலீஸில் போயிட்டு நீங்கள் வெக்கேட் பண்ணக்கூடாதுன்னு கொடுக்குறாங்க. எப்படி அது கொடுக்க முடியும்? அக்கார்டிங் டு லா, ஆர் யூ சப்போஸ் டு பி இன் அ பிளேஸ் விதவுட் அ ரெண்டல் அக்ரிமெண்ட் அண்ட் விதவுட் பேயிங் ரெண்ட்? நீங்கள் வந்து என்னென்னமோ சொல்கிறீங்க, நீங்கள் ஏதோ ஒரு அக்கௌண்ட்டில் போடுறீங்கன்னு சொல்லி கோர்ட்டுக்கெலாம் சொல்லியிருக்கீங்க. அந்த அக்கௌண்ட் என்னன்னு தெரியாது, அந்த அக்கௌண்ட் நம்பர் என்னன்னு தெரியாது. இப்போ நாங்கள் 1/6 ஷேர் எங்களுக்கு கிடைக்கணும்னு நாங்கள் இதுவும் வாங்கிட்டேன், ஜட்மெண்ட்டும். ஸோ யூ ஹவ் நாட் பேட் அஸ் த ரெண்ட்டு. அப்புறம் வந்து நீங்கள் ரெண்ட்டை ரிவைஸும் பண்ணல. 1280 ருபீஸ் வந்து நீங்கள் 30-40 வருஷமாக பே பண்ணிகிட்டு இருக்கீங்க. 1280 ருபீஸ் ஃபார் எப்போ போட்டது? 1280 1981லையோ அப்போ ரெண்டல் அக்ரிமெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது போட்டது. இன்னி வரைக்கும் 1280 இது ரெண்ட் பே பண்ணிட்டு இருக்கீங்க ஃபார் 3000 ஸ்கொயர் ஃபீட் ஹவுஸ் அண்ட் 7 grounds ப்ராப்பர்ட்டி. இந்த அளவுக்கு அநியாயம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பண்ணுது, அவ்வளோ கேவலம். இங்கே பாருங்கள், இங்கே எங்கள் ஃபேமிலியில் 2 பேர் வந்து மை மதர் ஹாஸ் லாஸ்ட் டு ஆர் நேஷன்ஸ் டிஃபென்ஸு. யாரும் எதுவும் பேச முடியாது. இது வந்து என்ன ஒரு அசிங்கம் பாருங்களேன். ஒரு இல்லீகலாக வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து நாங்கள் வந்து இதை வந்து போன ஆட்சியிலே போட்டுட்டோம். நாங்கள் வந்து பெட்டிஷன் போட்டு இவருக்கு ஸ்டாலின் சாருக்கு போட்டாச்சு. அங்கேருந்து வந்து அவங்க ஃபார்வர்ட் பண்ணி இந்த மாதிரி இவங்க லெட்டர் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த லெட்டர் பாருங்கள், போலீஸ் ஸ்டேஷனில் லெட்டர் போட்டிருக்காங்க. எஃப் சூளைமேடு காவல் நிலையம் 1978 முதல் கடந்த 38 ஆண்டுகளாக
ஆண்டுகாலமாக தனியாருக்கு சொந்தமான வாடகை கட்டிடத்தில் இயக்கி, இது வந்து இவர் அமைச்சிருக்காரு ரெஸ்பான்ஸு, காவல் ஆய்வாளர் அலுவலகம், அவங்க வந்து இவங்க காவல் ஆய்வாளர் எஃப்ஐ அவர் அமைச்சிருக்காரு. இது வந்து ஸ்டாலின் டிஎம்கே கவர்மெண்ட் இருந்த போது சொந்தமான வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. சென்னை மாநகரத்தின் காவல் நிலையங்கள் அனைத்தும் அரசு கட்டிடத்தில் இயங்க வேண்டும் என்று தெரிவித்துள்ள நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் அறிவுரையின் பேரில் நீண்ட காலமாக வாடகை கட்டிடத்தில் இயங்கி வரும் மேற்படி காவல் நிலையத்திற்கு சொந்தமாக கட்டிடம் கட்ட இடம் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. எப்போ நாங்கள் வந்து எங்கள் பாட்டி இருந்த 1989 இந்த லெட்டர் போட்டு இப்போவே இந்த சிஎம் போட்டு 2024 போட்டதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அவங்க பார்க்கலையா, அவங்க புது இடம் கிடைக்கலையா அவங்களுக்கு? வருகிறது. இந்நிலையில் பாருங்கள், கட்ட இடம் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் எண் 10 ஆத்திரேயபுரம் மெயின் ரோட் தெருவில் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. மேற்படி இடத்தின் உரிமையாளர்கள் காவல் நிலையம் இறங்கி வருவதால் வாடகை தராத காரணத்தினால் மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தை அணுகி வழக்கு தொடரப்பட்டது. எப்போ 2005 வரைக்கும் வாடகையே கொடுக்கல. அதுக்கப்புறம் அது என்ன 1280 ஃபார் 3000 ஸ்கொயர் ஃபீட் ப்ராப்பர்ட்டி அண்ட் 7 கிரவுண்ட்ஸு. யோசிச்சு பாருங்கள், அது வாடகை கொடுக்கல. கோர்ட்டில் கேஸ் போட்டு வழக்கு எண் ஏ நம்பர் 2591/2012 இன் சிஎஸ் நம்பர் 743/2005 இந்த வழக்கு போட்டுட்டு அவங்க வந்து கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, தே ஆர் பேயிங் த ரெண்ட், ஒரு அக்கௌண்ட் நம்பர் சொல்லிவிட்டு அவங்களே வந்து 1280 rupees பே பண்ணுறாங்களாம். 1280 rupees. யோசிச்சு பாருங்கள். இது வந்து போலீஸு. திஸ் இஸ் நாட் அ லே பர்சன், திஸ் இஸ் நாட் சம் கேங்ஸ்டர் ஆர் ஏதோ திருட்டு பைய இல்லை. இது போலீஸே இப்படி பண்ணுது. ரெண்டல் அக்ரிமெண்ட்டே நல் அண்ட் வாய்டு அக்கார்டிங் டு ஐபிசி இந்தியன் பீனல் கோட். Once a person is deceased, rental agreement is null and void and you are immediately supposed to vacate the premises. இது ஒரு லே பர்சனுக்கு, இது போலீஸ்க்கு எப்படி பொருந்தோன்னு யோசிச்சு பாருங்க. The Inspector of Police Law and Order FI Chulamedu Police Station Chennai 94 B and is hereby directed to deposit the arrears of rent from 1989 to till date within a period of 8 weeks from the date of receipt of this order into this court to the credit of the suit CS number 743/2005 on the file of this court, and the future rent shall be also be deposited on or before 5th of every month of credit of the CS number. கோர்ட்டில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ 1280. நோ ரெண்ட்டை வந்து இதுவே பண்ணல, ரிவைஸே பண்ணல. 1980s 78 என்ன 78 வந்து இவங்க வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு வந்துட்டாங்க உள்ள. 78 என்ன ரெண்ட் போட்டாங்களோ அதே ரெண்ட்டு 2026 வரைக்கும் பே பண்ணியிருக்காங்க. 1280 லட்சக்கணக்கில் போகும் ரெண்ட்டு. குறிப்பிட்டுள்ளபடி மாத வாடகையினை ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதிக்குள்ளாக சமர்ப்பிக்க வேண்டி காவல் நிலைய கட்டிடத்திற்குண்டான மாத வாடகையினை வரைவேறியாக ரூபாய் 1270, குச்சமே இல்லாமல் சொல்கிறாங்க பாருங்கள், 1278 2024 278 அதன் உரிமையாளருக்கு வழங்க அரசிடமிருந்து பெற்று நீதிமன்றத்தில் வழங்கப்படுகிறது. இருப்பினும் விரைவில் காவல் நிலையத்திற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு மேற்படி இடத்தின் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்பதை தங்களுக்கு காவல்துறை தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இப்போ வந்து இது வரைக்கும் வந்து இவங்க வெக்கேட் பண்ணல. இப்போ நாங்கள் புதுசாக சிஎம் சாருக்கு பெட்டிஷன் போட்டோம், அவர் இதே தான் பண்ணார், டிஎம்கேலும் இதே தான் பண்ணாங்க, அவங்க ஃபார்வர்ட் பண்ணாங்க பெட்டிஷன், இந்த மாதிரி லெட்டர் வந்தது. இப்போ திருப்பி போனோம், அவங்க வந்து எங்களை உள்ளே தே ஹவ் கால்ட் எவ்ரி ஒன் டு த போலீஸ் ஸ்டேஷன். அங்கே போயிட்டு என்ன சொல்கிறாங்க, இது வந்து எங்கள் அக்கா வந்து ரொம்ப ஷீ பிகேம் வெரி ஆங்க்ரி, ஒரு ஃப்ளஸ்டர்ட் ஆகி ஷீ டோல் தட் இவ்வளோ பெரிய இடத்துக்கு எங்கள் வீட்டிலே இப்போ தான் அந்த இடத்த நாங்கள் முறையாக பார்க்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய இடத்துக்கு நீங்கள் வந்து 1278 ருபீஸ் நீங்கள் வந்து ரெண்ட்டு பே பண்ணுறீங்களா, இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா, இங்கே காலி பண்ணி போக வேண்டியதானே, நீங்கள் கோர்ட் ஆர்டரோ இல்லையோ, யூ டோன்ட் ஹாவ் அ ரெண்டல் அக்ரிமெண்ட், தட் பர்சன் இஸ் டிசீஸ், நீங்கள் எப்படி இருக்கலாம், பை லா யூ கேனாட் ஸ்டே தேர். அதுக்கும் அவங்க ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்போவும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சொன்னோம், நாங்கள் திருப்பி எங்கள் சிஸ்டர் சொன்னாங்க திருப்பி சிஎம்க்கு பெட்டிஷன் போடணும்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, தெனாவட்டா ஒரு மாதிரி இருமாப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து நீங்கள் என்ன பெட்டிஷன் போட்டாலும் அதை வாங்கி நாங்கள் வந்து ஃபைல் பண்ணி வச்சுக்குவோம் மேடம், உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஒரு ஜென்ரலாக இது வரைக்கும் அவங்க வந்து ஒரு புது இடத்த பார்க்கலையாம், சூளைமேடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு புது இடம் பார்க்கலையாம். 1978 அப்படின்னா பார்த்துக்கோங்க, 46 இயர்ஸாக they are not unable to my grandmother died in 1989, so from 1989 till 2026 they are unable to find a suitable premise for the Chulaimedi police station. இதோட கன்றாவி உலகத்திலே கிடையாது. ஜாலியாக வந்து ரெண்ட்டும் இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு இல்லீகலாக ஒரு ப்ராப்பர்ட்டியை ஆக்குபை பண்ணி ரெண்ட்டு கொடுக்குறான்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு இயர்ஸ்க்கு ரெண்ட்டு வரல, எங்களுக்கு வந்து 1/6 ப்ராப்பர்ட்டி ஷேர் வந்து ஆர்டர் காப்பியே இருக்குது. அப்போது 2026 வரைக்கும் இது வரைக்கும் அவங்க வெக்கேட் பண்ணலை, புது இடத்த பார்க்கல. போன ஆட்சியிலே அவங்க வந்து லெட்டர் இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க, இப்போவும் பார்க்கலையாம். இதுதான் சிச்சுவேஷனுங்க. அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் எவ்வளோ தான் லெட்டர் போட்டாலும் எப்படிங்க நீங்கள் வந்து இப்போ நாங்கள் பெட்டிஷன் நீங்கள் வெக்கேட் பண்ணணும் போட்டிருக்கோம், நீங்கள் வெக்கேட் பண்ணக்கூடாதுன்னு எப்படி வந்து இன்னொருத்தர்கிட்ட பெட்டிஷன் வாங்கலாம், நீங்கள் எப்படி முதல்ல அங்கே இருக்கலாம், பெட்டிஷன் கொடுக்கறத விடுங்க. நீங்கள் 1989 அந்த அவங்க பாட்டி இறந்து போன உடனே நீங்கள் கிளம்பி போயிருக்கணும்ல, உங்களுக்கு அது தோணலையா? எப்படி ஒரு இல்லீகலாக வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனை வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிலேருந்து இயக்கி வரீங்க? கவர்மெண்ட்டுக்கு இது அசிங்கம் இல்லையா? நாளைக்கு ஒரு பெரிய இஷ்யூ ஆகி ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அந்த ஸ்டேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம். அது என்ன அப்போ அந்த அங்கே வந்து போஸ்ட் பண்ணவங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளோ வருஷமானு கேட்க மாட்டாங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மை ரேண்ட். இது வந்து கவர்மெண்ட்டுக்கும் போய் செல்லும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு கிரேவ் இன்ஜஸ்டிஸ். ஒரு ஆர்மியில் வந்து 2 பேர் இழந்த ஒரு மூதாட்டி, மதர் இஸ் ஆல்மோஸ்ட் 82 இயர்ஸ் now. அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து கிடச்சி அதை வந்து ரிசால்வ் ஆகி அந்த இஷ்யூ ரிசால்வ் ஆகி ஷீ வாண்ட்ஸ் டு அட்லீஸ்ட் செட் ஃபுட் ஆன் த ப்ராப்பர்ட்டி பிஃபோர் சம்திங் ஹேப்பன்ஸ் டு ஹர். இந்த 2 பேர் ஆர்மிக்கு டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்க்கு இறந்த ஒரு அம்மாவுக்கும் அவங்க பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி நிலைமை. இதுதான் வந்து இந்தியாவுடைய ரியாலிட்டி, தமிழ்நாடோட ரியாலிட்டி. இப்போது டிஎம்கே கவர்மெண்ட்டு வந்து இவ்வளோ நாள் வந்து ஒன்றுமே பண்ணலை. அவங்க இந்த மாதிரி லெட்டர் போட்டாங்க, அவங்க திருப்பி ஒரு லெட்டர் போட்டாங்க, திருப்பி அதே தான் ஸ்டேட்டஸ் கோ தான். இப்போ நாங்கள் வந்து பெட்டிஷன் போட்டிருக்கோம், அவங்க வந்து எப்படியோ வந்து அந்த மற்ற இயர்ஸ்க்கு தெரிஞ்ச வந்து அவங்க வந்து இமீடியட்டாக போய் நீங்கள் போகக்கூடாது. என்னங்க ஒரு அப்சர்டாக இல்லை? எப்படி வந்து ஒரு கவுண்டர் பெட்டிஷன் இந்த மாதிரி வந்து போலீஸ்கிட்ட போய் கொடுக்க முடியும் அவங்க, நீங்கள் போகக்கூடாதுன்னு? போலீஸ்க்கு கொஞ்சமாக பிரெயின் வேணாம்? எப்படி ஒருத்தவங்க இந்த மாதிரி பெட்டிஷன் கொடுத்து நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு தான் நீங்கள் எப்படி இருந்துருவீங்களா? நீங்கள் போகக்கூடாதுன்னா அப்படி போய் இருந்துருவீங்களா? ஏங்க உங்களுக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட்டே இல்லைங்க, அங்கே ஐபிசி படிச்சிருக்கீங்களா இல்லையா? நீங்கள் வந்து நீங்கள் ஆக்குபை பண்ணிகிட்ருக்கீங்க இல்லீகலாக. நீங்கள் வந்து ஸ்குவாட்டரு. நீங்கள் யாராச்சும் வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டல் ஹவுஸில் போயிட்டு நான் போய் இருந்துட்டு நான் வந்து காலி பண்ண மாட்டேன், ஓனர் செத்து போயிட்டா, இந்த வீடு எனக்கு தான் சொந்தம்னு இருந்தேன்னா நீங்கள் இருக்க விடுவீங்களா? அடித்து வெளியே துரத்த மாட்டீங்க? என்ன இது இல்லீகல் பிஹேவியர் இது? எஃப்ஐ போலீஸ் ஸ்டேஷன் இவ்வளோ மோசமாக இருக்குது. நான் சிஎம் சாருக்கே நான் சொல்கிறேன், இது வந்து அவங்க வந்து ரொம்ப மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்கள் எவ்வளோ தான் பெட்டிஷன் சிஎம் போட்டாலும் நாங்கள் வந்து அதை எடுத்து ஃபைல் பண்ணி வச்சுக்குவோன்னு சொல்லிட்டாங்க அவங்க. இப்போவும் சொல்கிறாங்க அவங்களுக்கு இடம் கிடைக்கலையாம்.
இடமும் கிடைக்கலையா, வேறு ரெண்டட் ஹவுஸே இல்லையா, இந்த ரெண்ட்டும் கொடுக்கல. எங்களுக்கு 1/6 ஆர்டர் காப்பியே இருக்குது. ரெண்டல் எங்களுக்கு வந்து இது வரைக்கும் ரெண்டல் ரிவைஸ் ரெண்ட் கொடுக்கணும், அவங்க ரிவைஸ் ரெண்ட்டும் கொடுக்கல. ஏதோ ஒரு கேஸ் நம்பரில் கோர்ட்டில் ஃபைல் பண்ணி வைக்கிறோம் சொல்கிறாங்க. ரிவைஸ் ரெண்ட் எங்கே? 3000 ஸ்கொயர் ஃபீட் ப்ராப்பர்ட்டி, 7 கிரவுண்ட்ஸ் இடம். அதுக்கு எப்படிங்க நீங்கள் வந்து 1280 rupees ரெண்ட் கொடுப்பீங்க? ஒரு ஆர்மி, டெக்கரேட்டட் ஆர்மியில் இருந்த ஃபேமிலிக்கு இப்படி ஒரு நிலைமை. யோசிச்சு பாருங்கள், என்ன கேவலம் அதெல்லாம். அவ்வளோதாங்க. இதான் வந்து அந்த லொக்கேஷனு, எஃப்ஐ போலீஸ் ஸ்டேஷன். அது வன்னியர் தெரு பக்கத்தில் தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இதாங்க போலீஸ் ஸ்டேஷன், ஆத்திரேயபுரம் மெயின் ரோடு. இது கொஞ்சம் முன்னாடி போனால் எஃப்ஐ சூளைமேடு போலீஸ் ஸ்டேஷன். இது வந்து எங்கள் பாட்டியோட வீடு, எங்களோட வீடு, எங்கள் 6 ஃபேமிலிஸோட வீடு. இது வந்து 3000 ஸ்கொயர் ஃபீட் வீடு. இது வந்து 7 கிரவுண்ட்ஸ் வந்து ஏரியா. நான் வந்து சிஎம்க்கு பெட்டிஷனும் போட்டேன். இந்த மாதிரி வந்து வேணும்னா கவர்மெண்ட் பர்பஸ் என்ன ரேட்டோ சூட்டபிள் ரேட் கொடுத்து நீங்கள் கவர்மெண்ட் பர்பஸ்க்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அவர் கூட வந்து சிஎம் சார் கூட வந்து ஐ பிலீவ் இஸ் சர்ச்சிங் ஃபார் அ ஹவுஸ் விதின் சென்னை. அவர் போயஸ் கார்டன் பார்க்குறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது ஏரியா பயங்கரமான ஏரியா. இது 7 கிரவுண்ட்ஸுங்க. நீங்கள் டிவிக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் வைக்கலாம், உங்கள் வீடு எல்லாமே செட்டப் பண்ணலாம். இங்கே 7 கிரவுண்டுக்கு இடம் இருக்குது. 3000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு பழைய காலத்து வீடு இது. இங்கே தான் வந்து ஆக்குபை பண்ணி எஃப்ஐ போலீஸ் ஸ்டேஷன் இருக்காங்க, ஆத்திரேயபுரம் மெயின் ரோடு. இது வந்து இப்படி இந்த வழியாக போனீங்கன்னா நீங்கள் நேராக வந்து நீங்கள் நுங்கம்பாக்கம் நெல்சன் மாணிக்கம் ரோடு வந்துடும். இப்படி போனீங்கன்னா நீங்கள் நேராக வந்து கோடம்பாக்கம் ஏரியா வந்துடும். ப்ரைம் ஏரியாவை போலீஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு விதவுட் ரெண்டல் அக்ரிமெண்ட் அண்ட் பேயிங் அ வெரி மீகர் ரெண்ட்டு. நீங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட் இல்லாமல் ரெண்ட்டு பே பண்ணவே கூடாது. ரெனியூ பண்ணல எப்படி 1280 rupees நீங்கள் வந்து பே பண்ணுவீங்க? எந்த 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 என்ன இல்லீகாலிட்டி மேலே இல்லீகாலிட்டி அப்படியே ஸ்டாக் பண்ணி வைக்கிறாங்க. இப்படி நேராக போனீங்கன்னா உங்களுக்கு கோடம்பாக்கம் வந்துடும். இந்த மாதிரி ஒரு ப்ரைம் லொக்கேஷனுங்க. அவ்வளோதாங்க. தட்ஸ் ஆல் இன் திஸ் வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். I hope this video reaches our honorable CM sir. I did not vote for you because the incumbent DMK, ADMK, திராவிட கட்சிகள் உங்களை உள்ளே வளவிட மாட்டாங்கன்ற வந்து ஒரு நம்பிக்கை நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளோ கரெக்டாகிடுச்சு சிஸ்டமு. யாரையும் புதுசாக யார் வந்தாலும் விட மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் தடையை எல்லாத்தையும் உடச்சி வந்திருக்கீங்க. மக்களோட நம்பிக்கை, மக்களை மலையாக நம்பி வந்திருக்கீங்கன்னு அதை உங்கள் பாட்டிலே சொல்கிறீங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த நாட்டுக்கு ரொம்ப நல்லது பண்ணுவீங்க, இந்த நாட்டு மக்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணுவீங்க. எல்லாருக்கும் ஒரு பாட்டில் உங்களோட படத்தில் ஒரு ஜோதிகா சொன்ன மாதிரி எல்லாரும் நல்லா இருப்போம்னு சொன்னாங்களே திருமலையில், அது மாதிரி நீங்கள் எல்லாரையும் நல்லா வச்சுப்பீங்க. ஒரு குடும்பம் மட்டும் வாழ்கிறதுக்கு நாடை அழிக்க வேணான்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும். ஒரு கஷ்டப்படுறவங்க யாருமே இருக்கக்கூடாது. தமிழ்நாடோட பொற்காலமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் ஆல் இன் திஸ் வீடியோ.